Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. 10 மே 2026 சரியாக காலை 10 மணி அளவில் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்கிறார் விஜய். தமிழ்நாட்டு அரசின் தற்போதைய முதலமைச்சர் யார் என்று குழந்தைகள்கிட்ட கேட்டால் சொல்ல வேண்டியது திரு ஜோசப் விஜய் அப்படின்னு. ஒரு புரிதல் ஏற்படலாம். அவர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் ஏற்ற பிறகுதான் அவர் முதலமைச்சர் என்று ஒழிக்கப்படணும் அப்படின்னு. இந்த திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆவணம் திரு விஜயிடம் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் வழங்கி கை கொடுத்த தருணத்திலேயே தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் ஆகிவிட்டார் திரு சி ஜோசப் விஜய். பல வகைகளில் வரலாறு படைக்கிறார். எல்லோரும் அறிந்த வகையில் ஒரு புதிய இயக்கம் ஒன்று முதல் தேர்தலில் ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் பல தசாப்தங்களாக நம்ம பார்க்காத ஒரு நிகழ்வு, பார்க்காத ஒரு வரலாறு நம் கண் முன்னே அரங்கேறி இருக்கிறது. ஒரு கூட்டணி மந்திரி சபை தமிழ்நாட்டு அரசில் நம்ம பார்க்காத ஒரு விஷயம், அதுவும் அரங்கேறி இருக்கிறது. ஒரு சிறுபான்மையினத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு அரசுக்கு வருவது அப்படிங்கிறது இதுவும் முதன்முறை. நிறைய பேர் தமிழ்நாட்டுடைய யங்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு விழிக்கிறாங்க. ஆனால் அந்த சாதனைகளை எல்லாம் செல்வி ஜெயலலிதாவும் கருணாநிதி அவர்களும் அவர்களுடைய 40களிலேயே செஞ்சு விட்டாங்க. இந்த ஏர்லி 40s அந்த சாதனைகளை செல்வி ஜெயலலிதாவும் திரு கருணாநிதி அவர்களும் ஒரு சின்ன ஏஜ் கேப் டிஃப்ரென்ஸில் ஒரே ஏஜ் ஃப்ரேமில் அவங்க பதவியேற்று கொண்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 43-44 ஏஜ் ஃப்ரேமில். ஸோ அந்த பெருமை அவர்களுக்கு உண்டு. ஆனால் பல வகைகளில் வரலாறு படைத்திருக்கிறார். ஒரு இளம் யங் ஹீரோ அப்படின்னு சொல்ல முடியும். யங் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அ வெரி ரிலேட்டிவ் வேர்ட். பட் ஆனால் ஹி இஸ் யங் அண்ட் ஃபிட் அண்ட் டைனமிக். அந்த வகையில் ஒரு புதிய முதலமைச்சர், ஒரு புதிய யுகத்தின் தொடக்கமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். கடந்த சில நாட்களாக நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சினிமாவுடைய பொலிட்டிக்கல் த்ரில்லரை பார்க்காத அதிரடி திருப்பங்கள் நிறைந்த காட்சிகள். இந்த நிலையில் பார்க்கின்றோம். பதவியேற்பு விழாவுக்கான இந்த இன்விடேஷன் கார்டை பார்க்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த இன்விடேஷனை விடுப்பவர் என்பவர் தமிழ்நாட்டு அரசுடைய தலைமைச் செயலாளர் தான். இப்போ எப்படி பத்திரிக்கை வீட்டில் பெரியவங்க விடுப்போமோ அதுபோல் முதலமைச்சர் தலைமையிலான பதவியேற்பு விழாவுக்கான இந்த இன்விடேஷன் என்பது தலைமைச் செயலாளர் பேரில் தான் போகும். அதோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கவனிக்கலாம். தமிழ்நாட்டு அரசுடைய லட்சணை இருக்கிறது. வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற லட்சணை நம்ம பார்க்கின்றோம். தமிழ்நாடு அமைச்சரவை பதவியேற்பு விழா அன்புடைய 2026 ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு 2057 மே திங்கள் 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் திரு ச ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழா நடைபெறும். தாங்கள் வருகை தந்து சிறப்பிக்குமாறு வேண்டுகின்றேன் என்று முனைவர் சாய்குமார் தமிழ்நாட்டு அரசின் தலைமைச் செயலாளர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் தான் இந்த விழாவை நடத்தியும் வைப்பார். வந்திருக்கிறவங்க எல்லாம் வரவேற்று வாழ்த்தி ஆளுநர் வந்திருக்கிறார் என்று அறிவித்து ஆளுநருக்கு முதலமைச்சர் பூங்குத்து கொடுக்கிறார் அப்படிங்கிறத சொல்லி, அதே போல அடுத்தடுத்து என்ன நிகழ்ச்சி நிரல் என்பதை நாட்டு மக்களுக்கு அறிவித்து இந்த பதவியேற்பு விழாவை, இந்த இன்விடேஷனை வழங்கி இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் தான் நடத்தி வைப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப விரிவான விழாக்கள் நடந்ததை பார்த்துருக்கோம். ரொம்ப சுருக்கமாக ரொம்ப சிம்பிளாக ஆளுநர் மாளிகையில் நடந்த விழாக்களை பார்த்துருக்கோம். ஆனால் இது பிரம்மாண்ட ரகம் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். ஆயிரக்கணக்கானோர் அமரக்கூடிய அரங்கம் தான் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கம். 5000க்கும் மேற்பட்டோர் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விழா 10 மணி அளவில் நடைபெறும். இதற்கான நீங்கள் இன்விடேஷனை தான் திரையில் பார்க்குறீங்க. Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.